தமிழுக்கும் தமிழால் இணைந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நிறம் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க நேயர்களே, சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் மௌனமாயிட்டாங்க. ஆனா அவரை பத்தி இப்ப மத்தவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சார், இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, மற்றவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, இந்த கரூர் சம்பவத்தில் எதனால் அப்படியான ஒரு நெரிசல் ஏற்பட்டது அப்படின்ற அந்த மையமான இடத்த தொடர்றதுக்கு முன்னாடி அந்த விசாரணை வந்துட்டு சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டது. இதுதான் ஃபஸ்ட்டு கான்ட்ரவர்சி. என்ன அப்படின்னோம்னா, அந்த இடத்துல திடீர்னு அவ்வளோ பெரிய கூட்டம் எப்படி கூடுச்சு அப்படின்ற எல்லா விடயத்தையும் காவல்துறை எடுத்துட்டாங்க. அதை எடுத்தவங்க அதற்கான காரணங்கள் யாருனால என்ன அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு வரும்பொழுது ஒரே நாளில் என்ன பண்ணிடுறாங்க, தூக்கி வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருது, திங்கக்கிழமை ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாங்க. அது வந்துட்டு மத்திய புலனாய்வு கழகம் சிபிஐக்கு கொண்டு போயிடுது. இப்படி திடீர்னு சிபிஐக்கு மாற்றுறோன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, எல்லாத்தையும் வாக்குமூலம்லாம் வாங்கிட்டாங்க, அதுதான் சிபிஐ கொடுக்க போகிறாங்க. ஆனால் முடிவு செய்கிறது யார்? சிபிஐ, இந்திய ஒன்றிய அரசு. ஏன்னா உள்துறை அமைச்சத்துக்கு கட்டுப்பட்டது தான் சிபிஐ. ஸோ உடனே அவங்க தான் முடிவெடுக்க போகிறாங்க. அப்போது இந்த 41 பேர் கொல்லப்பட்டதற்கு, மரணம் அடைந்ததற்கு அப்படின்றதுக்கு அது ஒன்றும் விபத்தெல்லாம் கிடையாது. கொல்லப்பட்டதற்கு அடிப்படையான காரணம் அந்த நெரிசல். அந்த நெரிசல் எதனால் ஏற்பட்டுச்சு? அப்போ அவ்வளோ க்ரௌடு திடீர்னு எப்படி சேர்ந்துச்சு? காவல்துறை நிறுத்தத்தையும் மீறி அவங்க ஏன் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியை நிறுத்தணும்னு சொன்னாங்க? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கடைசியாக விசாரிக்க வேண்டிய இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஜய்க்கு அடுத்தபடியாக இருக்கிறாங்க இல்லையா, ஆதவ் அர்ஜுன், புசி ஆனந்த், அப்புறம் அந்த மற்ற மேலும் 2 பேர், மேலும் 3 பேர் விசாரிக்கணும் இல்லையா. அந்த 5 பேரை விசாரிக்கிறதுக்குள்ளே என்ன ஆகிடுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது கேஸ். இப்போ இருந்துருந்துச்சு அப்படின்னோம்னா, இந்நேரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா முதல் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் ஆகிருக்கும் கோர்ட்டில். அதில் வந்துட்டு அந்த காரணம் என்ன அப்படின்றது அதுதான் முக்கியமானது. அப்போ அவங்க ஷூட்டிங்காக அதை பண்ணாங்களா, எப்படி அவ்வளோ தூரம் அவ்வளோ திடீர்னு ஒரு சர்ஜாச்சு, அவ்வளோ தூரம் இதாச்சு அப்படின்னு அந்த இடத்த கொடுத்தது, இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா ஒரு திட்டமிட்ட திசை திருப்பல். அந்த இடம் சின்னது, அது என்ன 4 வழி பாதை, அது 4 வழி சாலை, அது புரியுதுங்களா, கரூர் ஈரோடு சாலை அது. அப்புறம் என்ன அது சின்னது பெருசு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு அப்போ திடீர்னு கூடினதுக்கான காரணம் என்ன? 6 மணி வரைக்கும் எதுவுமே இல்லாத 7:30 எப்படி அது மாதிரி ஆச்சு அப்படின்ற ஏகப்பட்ட விடயத்துகளுக்கான பதில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆயிடுச்சு அப்படின்னோம்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. விஜய் யாராலையும் திமுக அதிமுகவால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னோம்னா, அதுக்குள்ளே இவங்க சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதுனால அப்படியே மறுபடியும் வந்துட்டு என்னன்னா, அந்த விஜய்க்கான பில்டப் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அதிமுக பாஜக அவங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக விஜய்னால தான் விஜய் எங்களோட கூட்டணி கூட போகிறோம், விஜய் அப்படி அந்த செல்வாக்கு சரியில்லை போய் செல்வாக்கு மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்குன்னு எல்லாருமே போய் பார்த்தவங்க பேசுகிறவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அந்த குடும்பத்தினர் கோச்சிக்கிறாங்கன்னா அவங்க என்ன அந்த ரசிக மனப்பான்மையில் இருக்கிறாங்க, அவங்க சரி. ஆனால் அவங்க கோச்சிக்கிறாங்க, நடந்த உண்மை வேற இல்லை. அப்போ அந்த நடந்த உண்மை அப்படின்ற ஒரு விடயம் வந்துட்டு எல்லாருமே போயிடுச்சு. அது எல்லாருமே பேட்டி கண்டுட்டாங்க. அதனால் அது என்ன ஆகிடுது அப்படின்னோம்னா, இப்போ விஜயை வந்துட்டு என்ன பண்ணிடுது, இந்த விஜயை வச்சு கணக்கு போட்டவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய இடி. விஜய் தான் அவ்வளோதான் அப்படின்றது. அதை அவங்க ரீபில்ட் பண்ணுறாங்க. பில்டப்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தமிழில் நிறைய பில்டப் பண்ணுறாங்கடா. அந்த பில்டப் தான் இப்போ நடக்குது. இப்போ விஜயை வச்சு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியும் விஜய் அந்தாண்ட போனால் என்ன ஆகும், விஜய் இந்தாண்ட போனால் என்ன ஆகும், விஜய் நியூட்ரலாக போனால் என்ன ஆகும், அது ஒரு நல்லதாக கெட்டதா. இதை யாராவது ஒருத்தர் கரூர் சம்பவத்தினால் விஜய் தாவேக்காவுடைய செல்வாக்கு மக்களிடையே எப்படி இருக்குது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்களா பாருங்க. யாருமே விவாதிக்கல. இது வந்துட்டு நியாயமான ஒரு போக்கு தானே, பார்வை தானே. அப்போ இந்த ஊடகங்கள்லாம் என்ன அப்படின்னோம்னா மக்கள்கிட்ட விட்டுருவோம், அப்படியே விஜயை மையப்படுத்தி. அதனால தான் விஜய் அவருக்கு என்ன சரி, இது இந்த பக்கம் இது உண்மை, இதை ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால போயிடுச்சு, அப்படியே ஒரு பிளாக் ஆகிடுச்சு. வந்துட்டாங்க, சிபிஐலேருந்து ஒரு டீம் வந்துச்சு, வந்துட்டு கரூருக்கு போச்சு. கரூருக்கு போனவுடனே அவங்ககிட்ட எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்க, அத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இது எப்போ நடந்தது? போன புதன் வியாழன்லேயே முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி என்னாச்சு, செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன தெரியாது. உடனே அவங்க அரசியலுக்கு தாக்கிட்டு மறுபடியும் அதை பில்டப் பண்ணுறாங்க. விஜய் வெளில வரணும் இல்லையா, அதனால் விஜய்க்கு என்ன சங்கடம் அப்படின்னோம்னா, நல்ல வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. இவர் கொள்கை எதிரி, இவர் அரசியல் எதிரி. அந்த கொள்கை எதிரியோட கூட்டணி வச்சிருக்காங்க. அதிமுகவோட நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம், அதிமுக எடப்பாடி தலைமையில் வந்துட்டு அடிமைப்பட்டு போயிடுச்சு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டார் இல்லையா. ஏகப்பட்ட விஷயம் மதுரை வரைக்கும் அவர் சொல்லிவிட்டார். இது எல்லாம் இப்போ அவங்க முடிவெடுக்க முடியாத அவளை தடுக்குது.
இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இந்திய ஒன்றிய அரசுடைய ஆசீர்வாதம் தேவை, அரவணைப்பு தேவை. இல்லாட்டி இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. இந்திய ஒன்றிய அரசுக்கு என்னன்னா இதுதான் சான்ஸு, அமுகட அந்த கோழியை அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, விஜயை வந்துட்டு சுத்து போட்டாங்க. சொல்லும்போது பார்த்தா இதோட வழக்கோட தன்மை வந்து குறைஞ்சு இவங்களோட கூட்டணியோட தன்மை அதிகமாயிட்டு அதை பத்தி பேசுறது ஜாஸ்தி இல்லை, வழக்கோட தன்மை வந்துட்டு நீர்த்து போகிறதுக்கான வேலை தான் அதெல்லாம். ஓகே ஓகே. இப்போ நம்மளாம் மறக்கடிக்கணும். கரூரில் எதனால மரணம் ஏற்பட்டுச்சு, அதை மறக்கடிக்கிறதுக்காக தான் ஊடகவாதங்கள் எல்லாமே இப்படி நடக்குது. எப்படி நடக்குது? விஜய் இதாண்ட போனால் என்ன ஆகிடும், திமுக தோத்துருமா, இவர் வேறு சொல்லிட்டாரு யார் வேணாலும் போயிட்டு சேருங்க அந்த அதை பற்றி ஒரு ஜெயிக்க போகிறது நாங்கள் தான் இவர் ஸ்டாலின் அவர் சொல்லிட்டாரு. அதே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பிரட்டி ஆரம்பித்து விவாதிக்கிறாங்க. உள்ளபடியே இந்த ஊடகங்கள் இவங்கெல்லாம் கவர் பண்ணவங்க, இவங்களுக்கெல்லாம் உள்ளபடியே நேர்மை இருக்குமானால் இவங்க எதை வாதிக்கணும், மீண்டும் அதையே தான் வாதிக்கணும். எந்த அளவுக்கு விசாரணை போச்சு, ஏன் கண்டுபிடிக்க முடியாதா, கேட்டால் சொல்ல மாட்டாங்களா, அதாவது அண்டா அஃபிஷியலாக சொல்ல மாட்டாங்களா, விவாதிக்க கூடாதா? நீங்கள் வேணால் பாருங்கள், ஜூனியர் விட வரைக்கும் யாருமே எழுத மாட்டாங்க, இதெல்லாம் யாருமே எழுத மாட்டாங்க. வேணால் நக்கீரனில் வரலாம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுலையுமே வராது. எங்களை போன்றவர்கள் இதை பற்றி தெரிஞ்சவங்க பத்திரிகையாளர்கள் அவங்க பேசலாம். ஒரு நல்ல வேளை ஹிந்துலாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அன்றைக்கி ரிப்போர்ட்டிங் இல்லாத இன்னொரு நாள் அடுத்த ஒரு 5-6 நாளில் ஒரு தனி கட்டுரையை வெளியிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு ஃபுல் பேஜுக்கு வந்துட்டு வெளியிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத கம்ப்ளீட்டாக பாயிண்ட் பை பாயிண்ட் அதுக்கேற்ற மாதிரி வீடியோலாம் வந்துருச்சு. இப்போ இதனால் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா, இந்த விஜய் அப்படின்றது ஒரு விஜய் ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்காரு. விஜய் வந்துட்டு ஒரு மாற்று சக்தி, விஜய்க்காக தான் விஜய் அப்படின்னு இப்போ பேசுகிறாங்க இல்லையா நிறைய பேர். இவங்க எல்லாம் இந்த பில்டப் ஆசாமிங்க. உள்ளபடியே மக்கள்கிட்ட என்ன கருத்து நம்ம வைக்கிறோம். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா குடும்பம் வந்துட்டு விஜய் விஜய் செய்கிறோம், ஓகே. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி இது செத்தாங்க, யார் காரணம் அப்படின்றது ஆராயணும்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனால் இவங்களாம் யாருமே சொல்கிறது. ஆனால் இவங்களாம் பத்திரிகையாளர்கள். அதான் ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், விஜய்க்கு வந்துட்டு டிஎஸ்பியோ எஸ்பியோ சொல்லக்கூடாது, மேலேருந்து அவருக்கு ஃபோன் வரணுமா. எப்படி இது 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 ஒரு காரணம். இன்னொருத்தர் சொல்கிறாரு, சார் விஜய்ன்றது ஒரு பெரும் சக்தி சார், விஜய்ன்றது ஒரு பெரும் சக்தி, அந்த சக்தினால் ஆட்சியை பிடிக்க முடியாது. அதுன்னு உண்மை. அவரோட பெருஞ்சக்தி, பெருசக்தினா ஆட்சியை பிடிச்சிட்டு உக்காந்துக்க வேண்டியதானே, அதெல்லாம் பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணும் அந்த சக்தி, அது இந்தாண்ட போனால் அப்படி போவோம், அந்தாண்ட போனால் அப்படி போவோம், எதிரில் இருந்ததுன்னா அது ஒன்றும் இருக்காது. எப்படி சொல்கிறாங்க பாருங்க. அதாவது கூட்டணிக்கு போனால் அவர் குழம்பு போய் உட்காந்துருக்கிறாருல, தைரியமாக கூட்டணிக்கு போ, தைரியமாக கூட்டணிக்கு போ, இதுவரை இவ்வளோ பேர் நாங்கள் இருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருத்தர் வெளிப்படையாக சொன்னார், கோலகல சீனிவாசன். நான் அவருடைய நேர்மையை பாராட்டுறேன். விஜய் இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணும்னா அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்துடணும், போட்டுச்சார். அவர் என்ன சொல்லணும், நாணயமாக இருந்தாங்கன்னா விஜயினுடைய அந்த கம்பெனி தான் அதெல்லாம் 5-6 பேர் தானே எல்லாமே. நாங்கள் மாவட்ட செயலாளருக்கு அதை பந்திருக்கேண்ணா. இப்படி வந்துட்டு ஒரு பத்திரிகையாளர் பேசிக்கொண்டு திரிகிறார். நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம், எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, பாசிசம். அதில் அந்த நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏதோ இந்த கரூர் சம்பவத்தை வைத்து விட்டு ஏதோ எல்லாவற்றையும் மடக்கி விடலாம் என்று நினைக்கக்கூடாது. இப்படிலாம் சொல்லணும்ல. விஜய் சொல்கிற மாதிரி இதுக்கு காரணம் நாங்கள் கிடையாது, இதுக்கு காரணம் அரசு தான் அப்படின்னா, அப்போ விஜய் என்ன சொல்லணும், இப்படிலாம் பேசாதீங்க, நாங்கள் ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு கட்சி, எங்களை எப்படி நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு சிக்க வைக்கிறீங்க, அதனால் நாங்கள் ஒன்றும் சும்மா இருக்கிறோம், நாங்கள் வந்துட்டு அமைதிக்காகிறோம், அந்த துயரத்தினால அமைதிக்காகிறோம், அதனால் உடனே இங்கே மாற்றி பேசுகிறாதீங்க அப்படி சொல்லணுமா இல்லையா? இந்த கோலாகல சீனிவாசன் சொல்லி 2 வாரம் ஆச்சா, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க? அப்போ என்ன ஆடினோம்னா முடிவெடுக்க முடியல. இந்த திமுக எதிர்ப்புன்னு சிங்குலர் எஜெண்டா, அந்த வெறுப்பு அரசியலை மட்டும் பண்ணவங்களுக்கு மெய்யான அரசியல் இப்போ இந்த சிக்கலில் மாட்டிக்கிட்ட உடனே இப்போ கட்சியினுடைய கொள்கையை அடகு வைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் விஜய்க்கு என்னன்னா பெரிய நெருக்கடி, இமேஜ் நெருக்கடி வந்துருச்சு. இது எப்படி, இது ஜனநாயகனுடைய திரைப்படம் வரைக்கும் பாதிக்கும். புரியுதுங்களா? அவர் அப்படியே செல்ஃபோன் வச்சுட்டுலாம் பண்ணுறாரு இல்லையா, அந்த க்ரௌடுக்காக தான் எடுத்தது அப்படின்றது தான் வந்துட்டு கடைசியாக வருது, அந்த இடம் தான் வருது. அந்த ஜனவரி 8ஆம் தேதி ஜுரம் அவருக்கு வந்துடுச்சு. அவர் அப்படியே உக்காந்துட்டு இருக்காரு. இதான் 14 நாளுக்கு அப்புறம் வந்து பேச 14 நாள் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் கடந்து போயிட்டு ஆச்சா. இப்போ தெரியுதுங்களா, அவன் ஆதவர்ஜனா சொன்னது பொய்ன்ட்டு அவர் எடுத்து விடுவார். அவர் அதாவது என்னென்னா அரசியலில் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், எம்ஜிஆருக்கோ விஜயகாந்தோ ஒருபோதும்
தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதே கிடையாது. அவங்களுக்கு தெரியுது தெரியல அரசியல் அதெல்லாம் வேற கதை. ஏமாத்துறதே கிடையாது. அவங்க வெளிப்படையாக வருவாங்க, எதையாவது சொல்லுவாங்க, சொல்லிட்டு மாட்டிக்குவாங்க, அப்புறம் அதை மாற்றிக்குவாங்க. அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் நேர்த்தியாக இருந்தாங்க மக்கள் மத்தியில். அதனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் 1000 இருந்தாலும் கேப்டன்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதான் காரணம். ஆனால் அந்த பில்டப் ஆசாமிங்க இருக்கிறாங்க இல்லையா, நல்ல சம்பளம் வாங்கிட்டு நல்லா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் அந்த கம்பெனி கார்பரேட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இது பாருங்க, கார்பரேட்ஸ் கிட்ட ஊடகங்கள் இருக்குங்க. அந்த கார்பரேட்ஸ் தமிழ்நாட்டுடைய தலையெடுத்தை மாற்றி நிர்ணயிக்க பார்க்குறாங்க. அதான் ஊடகவாதங்கள். முடிச்சிட்டானா? அதுதாங்கய்யா. நீங்க இப்ப சொன்னதுதான், நீங்க சொன்னதே அந்த ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. இப்போ பெரும்பாலுமான விவாதங்கள்ல பிஜேபியினரும் அதிமுகவினரும் கலந்துகிட்டு தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடுல பேசிட்டு இருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா தாவேகாரன் யாரும் வரமாட்டான். அதுதான், அவங்க சைட்ல இருந்து யாரும் வரல. ஆனா பிஜேபி சைட்ல இருந்தும் அதிமுக சைட்ல இருந்து கலந்துகிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இவங்களுக்கு ஆதரவான நிலையில பேசிட்டு இருக்காங்க. ஒரு அதிமுக, ஒரு பாஜக, ஒரு விஜய் ஆதரவு, அப்புறம் வந்து ஒரே ஒரு விஜய் எதிர்ப்பு. விஜய் எதிர்ப்பு அது பாருங்க, அது பேலன்ஸ் பண்றாங்களா எங்க ஊடகவியலாளர்களே, ஊடகங்களே, இப்படி இல்லாம தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு எதுக்கு அந்த வேலை? தமிழ்நாட்டுக்கு ஒரு லீடரை கொடுக்கறதுக்கு உனக்கு எதுக்கு அந்த வேலை? நீ அதுக்கான ஆளா? நீ 10 பேருக்கு வேலை கொடுத்துட்டு நடக்கிற விடயத்தை நல்லா கவர் பண்ணி எடுத்துட்டு போய்ட்டு மக்களுக்கு சேர்த்துட்டு அது தொடர்பான விவாதங்களை வையினா பில்டப் பண்ணி இவர் நிர்ணயிப்பாரா? நீங்கள்லாம் 4th எஸ்டேட் அப்படின்ற ஒரு நாவலை படிங்க. உங்களுக்கெல்லாம் அதான். ஏன்னா நீங்களே ஒரு அரசியல் கட்சி, நீங்களே ஒரு அரசியல், நீங்க அரசியல் கட்சியை நிர்ணயிக்கிறீங்க. ஏன்னா நீங்க நிறைய பேர் உங்களோட பேரோல்ஸ்ல இருக்கிறாங்க. எல்லாமே எங்க 70 வயசாச்சு, இந்திய அரசியலை பத்தி இது தெரியாத நமக்கு. அப்போ நீங்க நிர்ணயம் பண்ண நினைக்கிறீங்க. நீங்க நிர்ணயம் பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பு. அது மக்கள் நிர்ணயிக்க வேண்டியது. சம்பந்தப்பட்டவர்கள் அரசியலுக்கு வரட்டும், அதுல பார்த்துக்கிட்டோம். நீங்க என்ன பண்றீங்க பாருங்க, இன்வெஸ்டிகேஷனை மூடுறாங்க, இன்வெஸ்டிகேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அது தொடர்பான உண்மைகளை எடுக்கிறது இல்லை. எதுக்கும் தமிழ்நாடு என்ன கேட்கிறது, தமிழ்நாடு என்ன சொல்கிறது அப்படின்னு மைக்க நெற்றிய என்னைக்காச்சும் போய் ஒரு 20 பேரை கரூர் என்ன நினைக்கிறது, இன்றைக்கு விடயம் நடந்து 3 வாரம் ஆகிவிட்டது, கரூர் நிலைமை எப்படி கேட்கணுமா இல்லையா? கேட்கல. ஏன் நம்ம மறைக்க நினைக்கிறாள்? நம்ம ஏன் அதுக்கு நடுவில் கூட்டு பொறுப்பு, பொறியியல் பொறுப்பு அப்படின்லாம் சொல்லி நான் கேட்குறேன். ஏன் இதே தானே இந்த ஐயநாதன் போன்றவர்களும்? நாங்களாம் எப்படி நேர்த்தியாக இருக்க முடியும்? நீங்களாம் வெளியில் இருந்தவங்க, நான் ஆதரவு சக்தியாகவே இருந்தவன். ஆனால் தவறுன்னு ஒன்று நடக்கும் போதும், ஒரு குற்றச்செயல் நடக்கும் போதும் கண்ணை திறந்துடணும். புரியுதா? அதான் முக்கியம். நாட்டில் மணல் கொலை, மணல் கொலை நடக்குது. யாரும் நடத்தப்படுது? எல்லாரும் இதில் ஈடுபட்டிருக்காங்க. எப்படி சொல்கிறேன் நான்? பற்று எனக்கு நாட்டின் மேலே. அதான் ஜனநாயகம். ஜனநாயக அரசியலுடைய மூலம் யாரு? மக்கள் தானையா. ஃபார் த பீப்புள், டு த பீப்புள், பை த பீப்புள். மக்களால், மக்களுக்காக, மக்களை நோக்கிய. நீங்களாம் எங்கே இருக்கிறீங்க? உங்களை நோக்கியே, உங்களுடைய பாஸ்களை நோக்கியே. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பில்டப் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது தான் இன்றைக்கி ஊடகங்களில் பெருவாரியாக நடக்குது. இது இல்லையா இப்படி பேசுறதுக்கு முன்னே அதிமுக இவரை பார்த்து என்ன சொன்னார்? இன்னைக்கு நான் 2 தொலைக்காட்சியை தவிர்த்து உட்காந்துருக்கிறேன். அங்கே யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா பேச்சு, இங்கே யாராவது ஒருத்தர் பேசுனா பேச்சு, அங்கே டிடிவி சொல்லிட்டாரு கொண்டே பேச்சு. பேசுங்க, ஆனால் எதை மறைச்சிட்டு எதை நீங்கள் பேசுறீங்க? பார்க்குற மக்களை பாருங்க ஐயா, ஒரே விஷயம் தான். ஒரு ஊடகவியலாளர் மக்களுக்கு உண்மைகளை எடுத்து சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஊடகவியலாளனை தவிர மக்களுடைய கருத்தை நிர்ணயிக்கக்கூடாது. இப்போ நான் போகிறேன், நான் ஒரு ஒப்பீனியன் மேக்கராக இருக்கலாம், ஆனால் நான் எந்த இடத்துல இருந்து அதை செய்கிறேன் அப்படின்னு முக்கியம். மக்கள்கிட்ட தான் நான் செய்கிறேன். என் விவசாயியை விட்டுட்டு, என் தொழிலாளியை விட்டுட்டு, என் பெண்களை விட்டுட்டு, என் மண்ணை விட்டுட்டு, என் மக்களை விட்டுட்டு, என் என்விரான்மெண்ட்டை விட்டுட்டு. அதனால தான் சீமான் பெருமைப்பட பேசப்படுறான். இதெல்லாம் சீமான் பண்ணுறதில்ல. எடுத்தோடனே கேள்வி கேட்குறான் பாருங்க சீமான். 1000 குறை இருந்தாலும் சீமான் டப்புன்னு எடுத்து கேள்வி கேட்குறாரு பாருங்க, அடிக்கிறாரு. என்ன நீ இங்கே தானே விசாரிக்கணும், அதை எப்படி தூக்கி அந்தாண்ட பண்ணுறேன்? அது வேற இது வேறையா? அப்போ இதுதான் இங்கே முக்கியம். இப்போ ஊடகங்களே, ஊடகத்திற்கு பின்னால் இருக்க அரசியல் சக்திகளே தமிழ்நாட்டை ஏமாற்ற நினைக்கின்றீர்கள். அப்போ என்ன ஆயிடுது?
அந்த சக்திகள் ஒரு அணியாகவும் தமிழ்நாட்டுக்காக இருக்கக்கூடிய சக்திகள் இன்னொன்றாகவும் ஆகி அரசியல் தலையெடுத்து நிர்ணயிக்க பார்க்குறாங்க. இதுதான் அதே மாதிரி நடக்குது. அதே மாதிரி பார்க்க போனோம்னா விஜய் அவர்களை பாஜகவினரும் அதிமுகவினரும் கண்டிப்பது போல எதுவுமே இல்லாமல் திமுக அவர்கள் சரி செய்து விட்டார்கள் அப்படின்ற நோக்கத்திலையும் அப்படின்ற பார்வையிலுமே பேசிட்டு இருக்காங்களே. அந்த சதின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா, அந்த அண்ணாமலை இருந்து எல்லாருமே நடந்த ஒரு விடயத்தை நீங்கள் நினப்பு விட்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சிங்கிள் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் அவங்கள பார்த்துட்டு நீங்கள் ஏன்டா அந்த இடத்துல இருந்து ஓடுனீங்க அப்படின்னு சொல்லிட்ட உடனே எல்லாமே தகர்ந்துருச்சுங்க. அவங்க கூட அண்ணாமலை கேட்குறாங்க, ஏங்க வேற யாருக்கிட்டையாவது கேளுங்க, சும்மா என்கிட்டே வந்து கேட்குறீங்க சொன்னார். கோவப்பட்டாரா? ஏன் கோவப்பட்ட நீ? ஏன் செந்தில்குமார் எதிர்த்து பேச முடியல? அவர் நீதிபதி அப்படின்றதுக்காக இல்லை, விமர்சனத்துக்கு உட்படுத்தலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் விமர்சனத்துக்கு உட்படுத்தலையா? மகேஸ்வரி அமரை பற்றி எனக்கு நீதிமன்றத்து மேலே உச்சபட்ச மரியாதை உண்டு, வேற வழி இல்லை, நான் அதை தான் மதிச்சாகணும், ஏன்ட்டு ஜனநாயகம். ஆனால் நான் விமர்சிக்கிறேன்ல, நீயும் ஓடுன ஏன்? நீங்கள் கட்டமைத்த அந்த பிம்பம், விஜயை பற்றிய பிம்பம், கரூரை பற்றிய உருவாக்கின பிம்பம். ஏன்னா முதல் ஆள் அவர் தான், அண்ணாமலை தான். ரெண்டாவது ஆள் தான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி. தகர்ந்து விட்டது, உடனே ஓடினாங்க. புரியுதுங்களா? இப்போ பாருங்களேன், அப்படியே பிறட்டுறாங்க. அப்படியே பொய்யை உண்மையாகவும் உண்மையை மூடி மறைத்தும் ஒரு அரசியலை மறுபடியும் கட்டி எடுப்ப ஒரு கூட்டுச்சதி தான் இப்போ நடக்குது. அதாங்க, விஜய் அவர்களை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிலையில பாஜகவும் அதிமுகவும் முழு வீச்சில் ஐயா, அவங்களுக்கு என்னன்னா 5%, 6%, 8%, 10% விஜய், அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. கூட்டில் வந்து ஒரு இமேஜ் வந்துருக்கு. பாஜக, என்டிஏ, அதிமுக, விஜய் அப்படியே பெருசாக போடுவாங்க. புரியுதுங்களா? அவங்க எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, எல்லா விதமான அழுத்தமும் விஜய்க்கு சார்பாக தமிழக அரசு கொடுப்பாங்க. ஸோ ஜனநாயகத்தை ஓட்டணுன்ற ஒரு இடத்துக்கு அவர் வராருல விஜய். ஜனநாயகன்ற படம் ஒன்றும் இல்லை, அவர் அதைத்தான் நம்பி இருக்கிறாரு. ஏன்னா ரொம்ப முன்னாடியே எனக்கு தெரியும், ஜனநாயகத்தை தான் நம்பி இருக்கிறாரு. ஜனவரி 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த படத்தை அவர் நம்பி இருக்கிறார் ரொம்ப. ரைட்டா? அது வந்துட்ட உடனே நானே சட்டையெல்லாம் தூக்கிட்டோம். நீ மக்களை மதிக்கிறதா இருந்ததுன்னா இப்படி ஏமாத்துவீங்களா? நீ மக்களை மதிக்கக்கூடிய ஒருவரா இருந்தா நீ தலைவனாயிரு, இல்லாத அதெல்லாம் வேற கதை. இப்படி ஏமாத்துவியா? ஒரு சினிமாவை காட்டி ஒரு மக்கள் கருத்தை உருவாக்கி நான் ஜெயிச்சு போயிட்டு அங்கே உட்காந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறியா? வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? அரசியல்ன்றது அவ்வளோ சாதாரணமானதா? இந்த மண்ணில் தான் மார்க்சியர்கள் இருக்காங்க, இந்த மண்ணில் தான் இடதுசாரிகள் இருக்காங்க, இந்த நாட்டில் தான் பெரிய பெரிய தலைவர்களுடைய தியாகமெல்லாம் வரலாறாக படிக்கப்படுது. இந்த மண்ணு தான் அண்ணாவோட மண், இந்த மண்ணு தான் பெருந்தலைவர் காமராஜரோட மண், இந்த மண்ணில் தான் பெரிய அரசியல் பண்ணார் பசுமன் முத்துராமலிங்க தேவர், தோழர் ஜீவானந்தம், எவ்வளோ பேர். அதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா வாவு சிதம்பரம் இல்லை, எப்படியாப்பட்ட தலைவர்களாக இருந்த இடத்துல நீங்கள் குஜையை வச்சுக்கிட்டு இங்கே கூத்தடிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் இங்கே என்னது இதெல்லாம்? அப்புறம் நீங்களாம் சுதந்திரத்தை பற்றி குடியரசு பற்றிலாம் பேசாதீங்க, அன்னைக்கெல்லாம் சிறப்பு நிகழ்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க, காந்திய ராட்டையெல்லாம் காட்டாதீங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க. மோசடி இல்லையா அது? ஒரே இடத்துல நாங்கள் அதையும் பேசுவோம், அதை அழிக்கிறதுக்கான இதையும் பேசுவோம். ஒரே இடத்துல ஜனநாயகத்தையும் பாராட்டும், ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய அந்த அரசியலை பற்றியும் பேசுவோம். என்ன அர்த்தம் அதெல்லாம்? இந்த நேரத்தில் எங்களுடன் இருந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றிங்க. நன்றி.